வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என்ன friends ரீசெண்டா வந்த ரிக்வெஸ்ட் வந்து செல்வராஜ் ஐயாதுரை கேட்டிருக்காங்க. கொம்பு பனிஸ் எல்லாட்டிக்கு கிம்பிள் பனிஸ் வந்து சிங்களத்துல சொல்லுவாங்க. சோ இந்த கொம்பு பனிஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இதுல வந்து 60 கிராம் சீனி இருக்குது. எல்லாட்டிக்கு 4 டேபிள் ஸ்பூன் சீனி. இப்போ இதுல போடுங்க. 120 மில்லிலிட்டர் எல்லாட்டிக்கு 1/2 கப் தண்ணி இருக்கு. இந்த தண்ணியும் இப்போ இதில் விடுங்க. ஸோ இப்போ நான் ஹீட்டை வந்து ஹை ஹீட்டில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதை கொதிக்க விடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். ஆனாலும் இதை திக்காக செய்யறீங்கள இந்த சிரப். ஸோ இதை நான் அடுப்பில் வச்சு சரியாக 4 நிமிஷம் ஆகுது. இப்போ சரியாக 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ சரியாக 6 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ சரியாக 8 நிமிஷம் இதை காய்ச்சி இருக்கிறேன். ஸோ இந்த சிரப் வந்து திக்காக காய்ச்சக்கூடாது. ஆகலும் தண்ணியாகவும் இல்லாமல் ஆகலும் திக்காகவும் இல்லாமல். ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி வந்து 10 மினிட்ஸ் ஆயிட்டுது. ஸோ நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஸோ அந்த சீனி சிரப் வந்து ஆகலும் திக்காக வந்து காய்ச்சிற சீனி சிரப் இல்லை. ஸோ இந்த பாருங்க ஒரு லைட்லியாக கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு கிளியர்லேருந்து. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஆகலும் தண்ணியாகவும் இல்லாமல் ஆகலும் திக்காகவும் இல்லாமல் இருக்குது வந்திருக்கு. ஆகலம் ஒட்டி பிடிக்காமல் ஒரு அளவுக்கு லைட்லியாக ஒட்டி பிடிக்கிற தன்மை இருக்குது. ஸோ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். எக்ஸாக்ட்லி 10 மினிட்ஸ் வந்து ஹை ஹீட்டில் வச்சு இந்த சுகர் சிரப்பை வந்து கொதிக்க விட்டுனான். இப்போ இது செய்து முடிஞ்சது. இது நல்லா கூல் பண்ண வைக்க போகிறேன் ஆறுறதுக்கு. ஸோ இந்த இருக்குது நான் காய்ச்சி வச்சிருக்கிற சிரப் இருக்குது. இந்த அவங்களுக்கு இப்போ பார்க்க தெரியுது. ஆகலும் திக்காமல் இல்லாமல் ஆகலும் தின்னாமல் இல்லாமல் இதை 10 மினிட்ஸ் வச்சு ஹை ஹீட்டில் காய்ச்சி இருக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த பவுலில் பிரம்ப எடுப்போம். இதில் வந்து ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்துருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து ட்ரை ஈஸ்ட் இருக்குது. 10 கிராம் எல்லாட்டிக்கு 1 டேபிள் ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் 1 டீஸ்பூன் சீனி இருக்குது. 1 டீஸ்பூன் சுகர் இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/4 கப் தண்ணி இருக்குது. எல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இதை நான் ஒரு 10 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் ஹீட் பண்ணேன். ஸோ இப்போ இதை விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ இதில் 6 நிமிஷம் தூக்கி வைக்க போகிறேன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது. 500 கிராம் எல்லாட்டிக்கு 3 கப்பும் ப்ளஸ் 3/4 கப்பும் இருக்குது. 500 கிராம் எல்லாட்டிக்கு 3 கப்ஸும் ப்ளஸ் 3/4 கப்பும் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. 7 கிராம் உப்பு எல்லாட்டிக்கு 1 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது. 60 கிராம் எல்லாட்டிக்கு 1/3 கப் சீனி இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நடுவில் ஒரு வேல் ஒன்று மேக் பண்ணுங்க. ஸோ இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டுது. 6 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ இதை இந்த சென்டரில் விடுங்க. இதில் வந்து மார்ஜரின் இருக்குது. 75 கிராம் எல்லாட்டிக்கு 1/3 கப் மார்ஜரின் இருக்குது. இப்போ இந்த மார்ஜரின் இதில் போடுங்க. இதில் வந்து முட்டை இருக்குது. நான் என்ன செய்தேன்னு சொன்னால் ஒரு லார்ஜ் முட்டை எடுத்து அதோட வெயிட் வந்து 50 கிராம் வந்தது. நான் அதை பீட் பண்ணி போட்டு எக்ஸாக்ட்லி அரைவாசியாக பிரிச்சுனான். ஸோ 25 கிராம் அடித்த முட்டை இருக்குது. இதில் எல்லாட்டிக்கு 2 டேபிள் ஸ்பூன் முட்டை இருக்குது. ஸோ ஒரு முட்டையிலேருந்து நான் பீட் பண்ணி போட்டு 2ஆக டிவைட் பண்ணினான். ஸோ அந்த ஒரு முட்டையோட வெயிட் வந்து 50 கிராம் டிவைட் பண்ண அப்புறம் 25 கிராம்ஸ் இதில் இருக்குது. எல்லாட்டிக்கு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதையும் இதில் விடுங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து தண்ணி இருக்குது. ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி இருக்குது. இதில் வந்து 180 மில்லிலிட்டர் எல்லாட்டிக்கு 3/4 கப் தண்ணி இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். ஸோ உங்களுக்கு முட்டை விட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் அதே அமௌண்ட்டுக்கு வந்து டின் பால் விடலாம், கண்டென்ஸ் மில்க். ஸோ நான் எடுத்த தண்ணியில் 180 மில்லிலிட்டரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் மிஞ்சி இருக்குது. ஸோ இப்போ இது நல்லா குழைச்சிடுங்க.
ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு குழச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணி போட்டு இப்போ இதை நீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கவுண்டர் டாப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் குழச்சி வச்சுருக்க மாவை இதில் போட்டு நல்லா நீட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை நீங்கள் நல்லா நீட் பண்ணி எடுக்காட்டிக்கு இது உள்ளுக்கு சாஃப்டாக வராது. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் 10 minutes ஆகுது இது நல்லா நீட் பண்ணி எடுக்கணும். நான் இப்போ ஒரு 2 நிமிஷம் நீட் பண்ணியிருக்கிறேன். ஏழு நிமிஷமாக இதை நீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் வந்து சேஃபாக இருக்கிறீங்க. அன்வேஷமாக வெளியில் போகாதீங்கோ. ப்ளீஸ் பி சேஃப். உங்களோட ஃபேமிலியோட இந்த டைமில் வந்து வீட்டிலேயே இருங்கோ. ஸோ இப்போ நான் எக்ஸாக்ட்லி வந்து 10 நிமிஷம் இதை நீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து ஸோ நான் இதில் ஒரு பவுல் எடுத்து அதுக்குள்ள வந்து பட்டர் பூசி இருக்கிறேன். இந்த பட்டர் பூசின பவுலுக்குள்ள வந்து இந்த நான் குழச்சி வச்சிருக்கிற மாவை இதுக்குள்ள வையுங்கோ. ஸோ இதை வச்சு போட்டு இதுக்கு மேலேயும் பட்டரால் பூசி விடுங்கோ. நிறைய இல்லை, ஜஸ்ட் லைட்லியாக ப்ரஷ் பண்ணிவிடுங்கோ. நான் இந்த இப்படி ஒரு பிளாஸ்டிக் ரேப்பால் நான் இதை மூடி போட்டு சரியாக 40 நிமிஷம் வந்து ரைஸ் பண்ண வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி 40 நிமிஷம் ஆகிட்டுது. இந்த பாருங்கள், டபுள் இன் சைஸ் திறந்துட்டு. ஸோ இதில் வந்து ஏர் இருக்குது. ஸோ இதை பஞ்ச் அவுட் பண்ணிவிடுங்கோ. ஸோ நான் ஏற்கனவே வந்து இந்த கவுண்டர் டாப் க்ளீனாக தான் இருக்குது. ப்ரெஸ் பண்ணி இதுக்குள்ள இருக்கிற ஏர் காற்றெல்லாம் எடுத்துட்டு இதை வட்டி எடுக்க போகிறேன். ஸோ அப்படி வட்டி எடுத்துருக்கிறேன். ஸோ நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்கிற 6 டோ வந்து எக்ஸாக்ட்லி நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். நான் இதில் வந்து சரியாக 125 கிராம் வருது ஈச் ஒன். இது மட்டும் இதில் இருக்கிற ஒரு டோ மட்டும் 105 கிராம் வருது. பட் ரெஸ்ட்டாக இருக்கிற இந்த டோ வந்து ஈச் ஒன் வந்து 125 கிராம் வருது. 125 கிராம்ஸ் வருது ஈச் ஒன். ஸோ இப்போ இதை வந்து நாங்கள் ரோல் பண்ணி ரவுண்டாக பிடிச்செடுக்கணும். இப்படி பிடிச்செடுக்கணும். ஸோ பிடிச்சி எடுத்துட்டு இந்த இப்படி ஒரு ட்ரேயில் வையுங்கோ. இந்த நான் ட்ரேயில் எல்லாம் வச்சுருக்கிறேன். பட் இதை வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இடம் இல்லை. ஸோ இதை நான் பிரம்ப வைக்க போகிறேன். பட் இப்போ இதை வந்து ஸோ இந்த பிளாஸ்டிக் ட்ராப்பில் மூடி போட்டு இன்னும் ஒரு 30 minutes அரை மணித்தியாலம் இதை வந்து ரைஸ் பண்ண வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோ எடுத்து ரைஸ் பண்ண வச்சேன்னா எக்ஸாக்ட்லி ½ an hour ஆகிட்டுது. ஸோ இந்த ½ an hour பிறகு நல்லா டபுள் இன் சைஸாக இருக்குது. ஸோ இப்போ இதை எடுத்துட்டு இதில் இருக்க ஏழை ப்ரெஸ் அவுட் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி தான் இருக்குது. இப்போ இதை வந்து இந்த ரோலிங் பின்னால் இதை நான் ரோல் பண்ண போகிறேன். நல்லா வட்டமாக ரோல் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இந்த தின்னஸ்க்கு ரோல் பண்ணியிருக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு இந்த கத்தியால் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து வட்டி எடுக்கணும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற சைஸுக்கு வட்டி எடுக்கலாம். ஸோ வட்டிட்டு இந்த அப்படி வட்டி இருக்கிறேன். பீக்ஸா மாதிரி வட்டி இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் வட்டிட்டு இந்த எண்டில் இருந்து டைட்லியாக இப்படி ரோல் பண்ணணும். இந்த அப்படி ரோல் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் அதில் ட்ரே எடுத்து அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கிறேன். நான் ரோல் பண்ணி வச்சுருக்கிறேன் கொம்பு பனிஸை இதில் வையுங்கோ. ஸோ இதில் சின்ன ஒன்று இருக்குது. இதையும் ரோல் பண்ணி இந்த எண்டில் இழுத்துக்கொண்டு நல்லா டைட்டாக இதை ரோல் பண்ணி எடுங்கோ. இன்னொன்றோட சேர்த்துட்டு இதையும் ரோல் பண்ணி எடுப்போம்.
முடிஞ்ச அளவுக்கு வட்டமாக இதை உருட்டி எடுங்கோ. ட்ரையாங்கிளாக வெட்டி எடுப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை வெட்டி எடுக்கலாம். ஸோ இந்த எண்டிலேருந்து இந்த இருக்குது இதில் ஸ்டார்டிங் பாயிண்டில் இப்படியே டைட்லியாக இதை ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணி கொண்டு வரைக்க இந்த இருக்குது இந்த அடியில் வந்து இழுத்து கொஞ்சம் புல் பண்ணிக்கிட்டு சொன்னால் இன்னும் டைட்டாக வந்து நீங்கள் ரோல் பண்ணலாம். டைட்லியாக புல் பண்ணிக்கு தான் இப்படி நிறைய லேயர்ஸ் வரும். ஸோ நீங்கள் இப்படி சின்ன பீஸல் வந்தாலும் இட்ஸ் ஓகே, நீங்கள் இதையும் செய்தெடுக்கலாம். ஜஸ்ட் லைட்லியாக ரோல் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இருக்குது நான் ரோல் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் அமௌண்ட் வரும். ஸோ எனக்கு இவ்வளோ வந்திருக்குது. ஸோ எனக்கு 17 வந்திருக்குது. திருப்பி பிளாஸ்டிக் ரேப்பால் மூடி போட்டு இன்னொரு டவல் எடுத்து இதை மூட போகிறேன். இந்த 25 மினிட்ஸ் வந்து ரைஸ் பண்ண வைக்க போகிறேன். ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி வந்து 30 நிமிஷமாக ஆயிட்டுது. ஸோ இப்போ இதை திறந்துட்டு காய்ச்சி வச்ச சுகர் சிரப் இருக்குது. இப்போ இதை வந்து மேலே ப்ரஷ் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கோட் பண்ணி விடுங்க 2 பக்கம். ஸோ இதெல்லாம் வந்து நான் சுகர் சிரப்பில் வந்து கோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸோ இந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சுகர் இருக்குது கோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பனிஸை வந்து இந்த சீனியில் போட்டு இதை கோட் பண்ணி எடுப்போம். நான் வந்து இது ஃபுல்லாக வந்து கோட் பண்ணி எடுக்கிறேன். இந்த சீனியை போட்டு ஃபுல்லாக எல்லா இடம் வந்து பிரட்டி எடுக்கிறேன். என்னென்னு சொன்னால் இது பேக் பண்ணிக்க அடியில் வந்து இருக்கிற சீனி வந்து கொஞ்சம் ப்ரௌனாக காரமலைஸ் பண்ணி வரும். எனக்கு அந்த டேஸ்ட் விருப்பம் இல்லை. நான் வந்து ஃபுல்லாக கோட் பண்ணுறேன். பட் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு அந்த டேஸ்ட் மேலே வந்து நீங்கள் சுகர் சிரப்பால் வந்து பூசி போட்டு சீனியை வந்து மேலால் தூவி விடலாம். உங்களோட விருப்பம். பட் எனக்கு அந்த டேஸ்ட் விருப்பம் இல்லை. நான் ஃபுல்லாக இதை கோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் நான் சீனி போட்டு சுகர் கோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அவனை வந்து 200 degrees Celsius எல்லாட்டிக்கு 390 degrees Fahrenheit வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை தூக்கி வச்சுட்டு 20 minutes இதை பேக் பண்ணுவோம். ஸோ நான் அவனுக்கு தூக்கி வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து மூடி போட்டு 20 minutes இதை பேக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நான் பேக் பண்ணிவிட்டு அது கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு. ஸோ இதில் முதல் பார்த்தீங்கன்னா நான் வைக்கைக்கு வந்து நிறைய அடுக்கி இருந்தேன். பேருந்து நான் வச்ச அப்புறம் தான் எனக்கு யோசனை வரையில் கொஞ்சத்தை எடுத்து இன்னொரு ட்ரேயில் மாற்றிட்டு அதை அப்புறம்பா பேக் பண்ண சொன்னால் இது பேக் பண்ணிக்க கொஞ்சம் ஊதி வரமில்ல. ஸோ பஃப் பண்ணி வரைக்க ஒட்டி பிடிக்க பார்க்கும். ஸோ அதால் தான் நான் அந்த ஸ்பேஸ் இல்லாதபடியாக வேறு ட்ரேக்கு மாற்றி வச்சேன் நான் கொஞ்சத்தை. ஸோ இது இப்போ கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி இந்த பனிஸை வந்து நான் இன்னொரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டு ஒரு டவலால் மூடி போட்டு ஒரு 15 அல்லது 20 மினிட்ஸ் வந்து ஆற வைக்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது 20 நிமிஷமா நான் ஆற வச்சு நான் இப்போ இதை பிளேட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொம்பு பனிஸ் எல்லாம் செய்து முடிஞ்சது. சிங்களாக்கள் சொல்லுவாங்க கிம்புலா பன்னு சொல்லி இந்த இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் நான் சொன்ன வந்து இந்த இப்படி காரமலைஸ்டாக வரும். பட் எனக்கு இந்த டேஸ்ட் விருப்பம் என்றபடி தான் நான் ஃபுல்லாக கோட் பண்ணினேன். பட் உங்களுக்கு இந்த காரமலைஸ் டேஸ்ட் விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் ஃபுல்லாக கோட் பண்ணாதீங்க. மேலே வந்து அந்த சீனி பானியால் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு சீனி வந்து மேலே தூவி விடலாம். ஸோ உங்களோட விருப்பம். ஸோ இது செய்து முடிஞ்சுதான் இருக்குது. இது செய்து முடிஞ்சது. மேலே நல்ல கிறிஸ்பியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் செல்வராஜ், இந்த கொம்பு பனிஸ் எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.